நான் கட்சிக்கு வந்த பிறகு அது வரைக்கும் நான் பொதுக்கூட்ட மேடைகளில் பேசியதில்லை. சுதேசி இயக்கத்திலையும் ஆர்எஸ்எஸ்லையும் அரங்க கூட்டங்களில் பேசி தான் எனக்கு பழக்கம். அதனால் முதல்ல எனக்கு ஒரு பொதுக்கூட்ட மேடை போட்டு நீங்கள் பேசுங்கன்னு சொன்ன ஊர் கோயில்பட்டி தான். 2016 முதல் கூட்டம் கோயில்பட்டி தான் ஆரம்பித்தேன். பப்ளிக் மீட்டிங்க. ஆமாம், அது எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, அவர் தான் சொல்லணும். அந்த மாதிரி வந்தாரை உற்சாகப்படுத்துகிற ஊக்குவிக்கிற ஒரு மாவட்டம் இந்த மாவட்டம். இன்னைக்கு நாம் ஒரு முக்கியமான காரணத்துக்காக தான் இங்கே கூடியிருக்கோம். நம்ம மாவட்டத்திலிருந்து மாவட்ட குழுவாக 3 பேர் முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு. நம்மகிட்ட 18 மண்டல் இருக்கா, 17 மண்டல், ஒரு மண்டலுக்கு 3 பேர் மண்டல் குழு. அப்போ அதில் ஒரு 51 பேர். மாவட்ட குழு 3 பேர் யாரு? மாவட்ட குழு முருக பக்தர்கள் மாநாட்டுக்கான மாவட்ட குழு 3 பேர். நீங்க அப்புறம் 2 சரி 3 பேர். இது மாவட்ட குழு. இவங்க ஒவ்வொரு மாவட்ட குழு உறுப்பினரும் நீங்க ஒரு தொகுதி எடுத்துக்குவீங்க. அப்படியா? உங்களுக்கு எந்த தொகுதி? கோயில்பட்டி. உங்களுக்கு விளாத்திக்குளம். ஒட்டப்பிடாரத்துக்கு தான் அவர் இன்னும் வரல. இப்போ நம்மகிட்ட 17 மண்டல் இருக்கு. 17 மண்டலில் விளாத்திக்குளத்தில் எத்தனை மண்டல்? விளாத்திக்குளம் சட்டமன்றத்தில் 6 மண்டல். விளாத்திக்குளம் சட்டமன்றத்துக்குள்ள 6 மண்டல், 18 பேர். அவங்க மாத்திரம் எழுதுங்க பார்க்கலாம். 18 விளாத்திக்குளம் சட்டமன்றத்துக்குள்ள இருக்கிற 18 பேர். எவ்வளோ வந்திருக்கீங்க? என்ன லேட்டா? 1 2 3 5 7 8 9 10 11 12 13 14. மண்டல் குழுல இருக்கு. 3 பேர்ல ஒருத்தரா இருக்கீங்களா? இல்ல, அப்படி உட்காரு. விளாத்து பண்ணீங்க எந்த மண்டல்? எட்டயபுரம் நகர் மண்டல். ஒரே மண்டல் 3 பேரா? நீங்க 3. சரி, எட்டயபுரம் ஃபுல் அட்டண்டன்ஸ். உட்காருங்க. நீங்க எந்த மண்டல் தம்பி? விளாத்துக்குள்ள வடக்கு யாரு? நீங்களா? 1 பச்சை சட்டக்காரர் 2 3. அவர் வேற கேட்கிறாரு. எந்த மண்டல்னே முதல்ல குழப்பமா இருக்கும். அதுக்கு ஒரு தனியா வகுப்பு எடுத்துக்கணும். சட்டமன்றம் சொன்ன உடனே எல்லாரும் விளாத்திக்குளம் என்ன மண்டல்? இப்போ வடக்கு. விளாத்திக்குளம் வடக்கு 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 வடக்கு. அந்த மண்டலுக்கு 3 பேர் வேணும். மற்றவங்க உட்காரு. விளாத்திக்குளம் வடக்கு மண்டலுக்கு 3 பேர் வேணும். நீங்க 3. உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன? நீங்க 3 பேர் என்ன வேலை செய்யணும்? மீட்டிங் வரும்போது கை தூக்க சொல்லுவாங்க, தூக்கணும். அப்படியா? ஏற்பாடு பண்ணணும். நான் என்னன்னு சொல்லுறேன். விளாத்திக்குளம் தெற்கு மண்டல் இருக்கா? 3 பேர் எத்திரிங்க வந்துருக்கீங்க. மற்ற அவர் 2 பேர் இங்க ஏன் வரல? தகவல் தெரியுமா உங்களுக்கு? அவங்க 2 பேரும் தகவல் தெரியுமா? வர முடியாதுன்னு சொன்னாங்களா? சரி, அடுத்த மண்டல் என்ன? புதூர் மண்டல். புதூர் கிழக்கு 3 பேர். புதூர் கிழக்கு 3 பேர். 2 தான் வந்துருக்கீங்க. நீங்க 1 3. புதூர் மேற்கு இருக்கா? அப்போ கிழக்கு இருந்தா மேற்கு இருக்கும். புதூர் மேற்கு 3 பேர். வெரி குட், சூப்பர். உட்காருங்க. அப்புறம் ஒட்டப்பிடாரம் வடக்கு வரல. அப்புறம் ஒட்டப்பிடாரத்தில் வேற என்ன மண்டல் இருக்கு? அவ்வளவுதான். ஒரே மண்டலா? இதுல வந்து இப்போ கோயில்பட்டி சட்டமன்றத்துக்கு வருவோம். கோயில்பட்டியில் எத்தனை மண்டல்? 5 மண்டல். என்னென்ன மண்டல்? முதல் மண்டல் சொல்லுங்க. நகர் 3 பேர் எழுதுறீங்க. நகர் மண்டல் நகராம வருது, லேட்டா வருது. அப்புறம் வேற என்ன மண்டல்? வந்தோடனே கை தூக்குனா அவங்க என்ன உட்காருங்க. கோயில்பட்டி வேற மண்டல் யாரு? கிழக்கு மண்டல் 3 பேர். நீங்க 3. ரைட். கோயில்பட்டி மேற்கு இருக்கா? மேற்கு 3 யாரு? நீங்க 3. உட்காருங்க. அப்புறம்
கழுகுமலை கயத்தாறு மேற்கு கிழக்கு நீங்கள் 3 பேருமே சரி. கயத்தாறு மேற்கு 3 பேர். அவுட் ஆஃப் ஸ்டேஷன் சரி ஓகே உட்காருங்க. அப்புறம் கோயில்பட்டி மண்டல் நகர் 3 பேர் எதிரிங்க 2 தான். இன்னும் ஒருத்தர் வரணும். கோயில்பட்டி டவுன்ல இருந்துட்டே வர முடியாதா? வந்துட்டு இருக்காரா? சரி உட்காரு. ஒட்டப்பிடாரம் கருங்குளம் மண்டல் தலைவர் எக்ஸ்ட்ரா இருக்கீங்களா? சரி உட்காரு. அப்புறம் கிழக்கு 2 ஒருத்தர் வரல. யார் வரல? சரி அவர் தகவல் தெரியுமா? சரி சொன்னா. சரி அப்புறம் மேற்கு 2 பேரும் இருக்கீங்க. ஒருத்தர் வரணும். அப்புறம் தூத்துக்குடி தெற்கு எப்படி உங்களுக்கு வருது? யாருப்பா தூத்துக்குடி தெற்கு வரல? ஒரு மண்டல் முழுக்கே வரல. மண்டல் தலைவர் இருந்தாரு. 15 மண்டலம் வந்திருக்காங்க. 2 மண்டல் வரல. 1 2 ஆப்ஷன். இதுவரைக்கும் யாரும் எதிரிக்காதவங்க இருக்கீங்களா? நீங்க எந்த மண்டல்? எக்ஸ்ட்ரா வந்துருக்காங்க. நீங்க 3 பேரும் தூத்துக்குடி மேற்கு. நீங்க லாத்திரம் வடக்கு மண்டல். வடக்கு. நீங்க வடக்கு. சரி வேற யாரும் இருக்கீங்களா? நீங்க எதுக்கு வந்திருக்கோம்? மாவட்ட நிர்வாகி. நீங்க அதுதான் வந்திருக்கீங்க. உங்களுக்கும் வேலை கொடுப்பீங்க. உங்களுக்கும் சரி. வெற்றிவேல் முருகனுக்கு கஷ்டம் 10. வெற்றிவேல் முருகனுக்கு வந்துருக்கோம். வர 22ஆம் தேதி ஜூன் மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தானே? பாருங்க காலத்தில் பாருங்க. மதுரையில் மாநாடு. அந்த மாநாட்டுக்கு பேரு ஞாயிற்றுக்கிழமையா சனிக்கிழமையா? குழப்பம் வரக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை. முருகனுக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை, நமக்கு உகந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை தான். அதனால முருகன்கிட்ட பெர்மிஷன் கேட்டோம். சரி உனக்கு வசதியாக வச்சுக்கோங்கன்ட்டார். அதனால ஞாயிற்றுக்கிழமை வச்சு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. கரெக்டாக பாயிண்ட் படிக்கிறது. மாநாடு ஜூன் 22. வழக்கமாக நம்ம ஒரு இந்து எழுச்சியை காட்டணும். தமிழ்நாட்டை குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்து தர்மத்தை கேவலப்படுத்தி பேசுறது, ஏளனமாக பேசுறது, விட்டு கொடுத்து பேசுறது, போகிற போக்கில் ஒரு குத்திட்டு போகிறது, அதை பொது வெளியிலே பொது மேடைகள்லேயே பேசுறது, இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாயிடுச்சு. கோவில்களை நீதிமன்ற தீர்ப்பு சொல்லிடுச்சு அப்படின்றதுக்காக அரசாங்கம் எந்த அப்பீலுக்கும் போகாமல் அதை சரி செய்து கொடுங்கன்னு கேட்காம நீதிமன்றம் எப்படா தீர்ப்பு தரும் பார்த்துட்டு உடனே இடிக்கிறது, சிறுபான்மை சமூகங்களை சமாதானப்படுத்துறதுக்காக பெரும்பான்மையை காயப்படுத்துறது, இதுதான் திமுக. ஆனால் முன்ன மாதிரி இந்துக்கள் இப்போ இல்லை. இப்போ எல்லா இடத்துலையும் பதில் சொல்கிறாங்க, எல்லா இடத்துலையும் எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க. அவ்வளோ சுலபமாக விட முடியாது. ஒரு காலத்தில் கருணாநிதி சொன்னார் இந்துனா திருடன் சொன்னார்ல, நம்ம வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டோம். உதயநிதி சொன்னார் சனாதனத்தையே ஒழிக்கணும், அது காலரா மலேரியா டெங்கு மாதிரி இந்த சனாதன தர்மத்தை ஒழிச்சிடணும். அப்பயும் நம்ம வேடிக்கை பார்த்து தான் போகணும். கனிமொழி அக்கா ஒரு நாள் சொல்லிச்சு, உங்கள் ஊர் எம்பி தானே கனிமொழி, நம்ம வெளிநாட்டுக்குள்ள அனுப்பிச்சிக்கோம். ஏன் அனுப்பிச்சிக்கோம்னா தேர்தல் வரைக்கும் வர வேண்டாம், நீங்கள் வெளிநாட்டில் சுற்றுலான்றதை அனுப்பிச்சிக்கோம். அந்த அக்கா சொல்லிச்சு திருப்பதி வெங்கடாஜலபதி ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள்னா உண்டியலுக்கு எதுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடுறீங்க அப்படின்னு அந்த அக்கா கேட்டாங்க. உண்டா இல்லையா? இப்போ நாம் கூட பதில் சொன்னோம், இப்போல்லாம் திமுககாரன் நிறைய கோயிலுக்கு வரதுனால தான் போலீஸ் பாதுகாப்பு போடுறோம். முன்னாடிலாம் போடுறது
நீங்கள்லாம் கோயிலுக்கு போகிறீங்க, அதனால பாதுகாப்பு போட வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னோம். கிறிஸ்மஸுக்கு, ரம்ஜானுக்கு, பக்ரீத்துக்கெல்லாம் வாழ்த்து சொல்லுவாங்க. தீபாவளிக்கு, தைப்பொங்கலுக்கு, தமிழ் வருஷ பிறப்புக்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க. வெளிப்படையாகவே இந்து விரோதம் தான். திமுகனா இந்து விரோத கட்சி. அதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? இல்லை எங்கள் மாமா திமுக இருக்காருங்க, அவர்கள்லாம் விபூதி பூசிக்கிறாரு, எங்கள் ஊர் அமைச்சர்கள்லாம் ரொம்ப பக்தி சிரத்தையாக இருக்காங்க, பக்கத்து ஊரில் அங்கிட்டு போனீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில், எங்கள் திருநெல்வேலி மாவட்ட திமுக மந்திரி, மாவட்ட செயலாளர்லாம் கோயிலுக்கு போகிறாங்க, கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க, அன்னதானம்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் இந்து மதத்து மேலே பற்றில் பண்ண பாவத்தை தொலைக்கிறதுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். திமுகவோட ஜீன்ல, உயிரணு, மரபணுல இந்து விரோதம் இருக்கு. இப்படி ஒரு கட்சி இந்தியாவிலே கிடையாது. இந்த மாநிலத்தில் எந்த கட்சியும் இவ்வளவு இந்து விரோதமா நடக்கிற கட்சி கிடையவே கிடையாது. ஒரு பேச்சுக்காக அவங்க இந்துக்களை ஆதரித்து பேசுவாங்க. இவனுக்கு அந்த நாகரிகம் கூட இல்லாத கட்சி. அந்த அநாகரிகத்தோட உச்சம்தான் பொன்முடின்னு ஒருத்தர் இருந்தானே மந்திரி. சைவம்னா வைணவம்னா என்னன்னு பேசினான்னா இதை மாதிரி ஆபாசமா, கீழ்த்தரமா, ஒரு பொறுக்கி பய மாதிரி பேசுறதுக்கு ஒரு அமைச்சர் தான் பொன்முடின்னு. அப்படி பேசலாமா? மக்கள் அப்படியே வெகுண்டு இருந்தாங்க. வேற வழியில் ஆட்சியை விட்டு, மந்திரி பதவியை விட்டு தூக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. ஒரு மயிர் உழுந்து போச்சு. அப்போ முன்ன மாதிரி இந்துக்கள் வேடிக்கை பார்க்கறதுக்கு தயாரா இல்லை. தங்கள் கண் முன்னால் தங்கள் தர்மமோ மதமோ அவமானப்படும் போது அதை தட்டி கேட்பவர்கள் இந்துக்கள் என்கிற நிலை இப்ப தமிழ்நாட்டில் உருவாகியிருக்கிறது. அது ஒரு எழுச்சியாக வெளிப்படுறது தான் முருக பக்தர்கள் மாநாட்டு. இது அரசியல் மாநாடு இல்லை, முழுக்க முழுக்க முருக பக்தர்களுக்கான மாநாடு. உங்களுக்கு தெரியும் திருப்பரங்குன்ற பின்னணி, அதை என் தலைவர் சொன்னார். அப்போ இது முழுக்க முழுக்க முருக பக்தர்கள் மாநாடு, எழுச்சியான மாநாடு. நம்ம பரிவார இயக்கங்கள் எல்லாருமே சேர்ந்து நடத்துகிற மாநாடு. இதில் ஆர்எஸ்எஸ் பங்கெடுத்திருக்கு, பிஜேபி இருக்கு, விஸ்வ இந்து பரிஷத் இருக்கு, இந்து முன்னணி இருக்கு, பாரதிய மஸ்தூர் சங்கம் இருக்கு, கிசான் சங்கம் இருக்கு, எல்லா அமைப்புகளும் இருக்கு, சுதேசி இயக்கம் இருக்கு, அகில் பாரதிய வித்யார்த்தி பரிஷத் இருக்கு, ஏபிபி, எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய மாநாடா தமிழ்நாட்டில் ஒரு இந்து எழுச்சியை காமிக்கணும் என்பதற்காக நடத்தணும். புரியுதா? இது ஆபரேஷன் செந்தூர். ஆபரேஷன் சிந்தூர் இல்லை, திருச்செந்தூர். ஆபரேஷன் செந்தூர் ஏன்னா அப்படி வச்சுக்கலாம். மோடி ஆபரேஷன் சிந்தூர் நடத்தினார்ல, நம்ம இது ஆபரேஷன் செந்தூர்னு வச்சு, திமுகக்கான ஆபரேஷன் அப்படி நடத்தலாம். ஆனால் இது இந்து முன்னணி பேரில் நடத்துகிறோம், அவ்வளோதான். பேர் இந்து முன்னணி நடத்தும். அவங்க எல்லாத்துக்கும் கால் கொடுப்பாங்க, அவங்க பத்திரிகையாளர் சந்திப்பாங்க, அவங்க நிகழ்ச்சிக்கான முழு பொறுப்பு அவங்க ஏற்றுக்குவாங்க. நாம் எல்லாம் இந்து முன்னணி கூட இருந்து ஒத்துழைப்பு கொடுத்து இதை வெற்றிகரமாக நம்ம நடத்துவோம். அதனால் இது பிஜேபியினுடைய மிகப்பெரிய கடமை, இந்த மாநாட்டை வெற்றியடை செய்வது. அந்த மாநாடு மொத்தமே 4 மணி நேரம் தான் நடக்குது. மத்தியானம் 3 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 7-7:30 முடிஞ்சிடும், 8 மணிக்கு முடிஞ்சிடும் மாநாடு. அவ்வளோதான். நல்ல எழுச்சியான ஒரு மாநாடு, ஊர்வலம்லாம் இல்லை. மதுரையில் ரிங் ரோட்டில் அம்மா திடல்னு ஒன்று இருக்கு. ஜெயலலிதா அம்மா வந்து பேசுகிற இடம்ன்றனால அம்மா திடல்னு ஆகிப்போச்சு. அங்கே தான் மோடிஜி வந்து 2021 தேர்தல் பிரச்சாரம் பண்ணார், அம்மா திடலில். அந்த மாதிரி அம்மா திடலில் தான் இது நடக்குது. நல்ல ஒரு 5 லட்சம் 10 லட்சம் பேர்னாலும் அங்கே கூடலாம். நமக்கு நல்ல பிரம்மாண்டமான மேடை, ஒலி ஒளி அமைப்பு, குடிநீர் வசதி, சுகாதார வசதி, கழிவறை வசதிகள், வண்டி பார்க்கிங் பண்ணுறதுக்கான வசதி, மேடையிலேயே இன்னொரு பக்கத்தில் இன்னொரு மேடை போட்டு ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான ஏற்பாடு, இப்படி எல்லா வகையிலையும் திட்டமிட்டு சிறப்பாக ஏற்பாடு நடக்க போகுது. நிறைய சாதுக்கள், சன்னியாசிகள், ஆதீனங்கள், மடாதிபதிகள்லாம் இதில் கலந்துக்க வர்றாங்க. மாநாட்டில் சுவாரஸ்யம் இருக்கணும், அது பெரிய மக்கள் எழுச்சியாக மாறன்றதுக்காக தமிழ்நாட்டிலேருந்து நிறைய விஐபிக்களை நம்ம கூப்பிடுவோம், பேசுவாங்க. 2 முக்கியமான விஐபிக்கள் வெளி மாநிலங்கள்லேருந்து நாம் வச்சுருக்கோம். அவங்க இன்னும் ஒப்புதல் கொடுக்கல. அவங்க 2 பேருமே ரொம்ப பிஸியானவங்க. ஆனால் அவங்க கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்தால் இந்த மாநாடுகளை கலக்கட்டும். ஒருத்தர் வந்து ஆந்திரா மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண், அவர் வரைய சொல்லியிருக்கிறார். இன்னொருத்தர் உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்.
அதில் 2 பேர் வந்தால் நல்லது அப்படின்னு யோசித்தோம். 2 பேர்ட்டையுமே பேசியிருக்கோம். இந்த 2 பேரும் உறுதி செய்யலை, ஆனால் வர விரும்புகிறாங்க. அவங்களுக்கு இருக்கிற நேர நெருக்கடி காரணமாக இன்னும் ஒரு 4 நாளில் தெரிஞ்சிடும் வர்றது. அப்போ அவங்க வருவாங்க. இந்து முன்னணி தலைவர்கள் மேடையில் இருப்பாங்க. சாதுக்கள் சன்னியாசிகள்லாம் அந்த நிகழ்ச்சியில் மாநாட்டில் கலந்துக்குவாங்க. இப்படி முடிவாயிருக்கு. இதில் முக்கியமான விஷயம் என்ன? மொபிலைசேஷன். நாம் பெரிய எண்ணிக்கையில் தூத்துக்குடி வடக்கு மாவட்டத்திலிருந்து அதில் கலந்துக்கணும். உங்களுக்கு என்ன வசதினா, உங்கள் மாவட்டத்தில் எங்கேருந்து நீங்கள் வேன் எடுத்தாலும் பஸ் எடுத்தாலும் ஒரு 1.5 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் நீங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு போயிடலாம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீலகிரியிலேருந்து வர்றாங்க, அவன் மேட்டுப்பாளையம் வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆகும். மேட்டுப்பாளையத்துக்கு மதுரைக்கு வர்றதுக்கு 5 மணி நேரம் ஆகும், 7 மணி நேரம் வரும். சென்னையிலேருந்து வர்றான் 8-9 மணி நேரம் ஆகும் பயணம். திரும்ப ரிட்டன் 9 மணி நேரம். நமக்கு போய் சௌரியம் 2 மணி நேரத்தில் மதுரைக்கு போயிடலாம் என்பது மாத்திரமல்ல, நீங்கள் போகிறதுல 90% 4 வழிச்சாலை தான். 4 வே ஜம்முன்னு போயிடலாம், ஒரு சிரமம் இல்லாமல். நமக்குன்னே மோடி ரோடு போட்டு வச்சுக்காங்க ஜம்முன்னு. அப்படி ஒரு வசதி. ஆனால் நாம் இப்போ இருந்து வேலையை ஆரம்பித்து பெரிய லெவலில் மொபிலைசேஷன் பண்ணணும். வர 28ஆம் தேதி அந்த மாநாட்டு திடலில் பூமி பூஜை இருக்குது. 28ஆம் தேதி காலையில் 6 மணிக்கு 6 to 7 பூமி பூஜை நடக்குது. நீங்கள் யாரெல்லாம் முடியுதோ இங்கே வரலாம். வர 28, இன்னைக்கு 20, 8 நாளில் பூமி பூஜை. அந்த அம்மா திடலில் ரிங் ரோட்டில் இருக்குது. விரும்புகிறவங்கெல்லாம் வர சொல்லியிருக்கோம். வாய்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் கட்டாயம் இல்லை, பூமி மாநாட்டுக்கு வர்றது கட்டாயம். பூமி பூஜைக்கு வர்றது விருப்பப்பட்டா, நான் ஃப்ரீயாக இருக்கேன் வர்றேன்னு சொன்னால் நீங்கள் யாரெல்லாம் வரலாம், எல்லாருக்கும் அனுமதி உண்டு. மாநாட்டுக்கான மொபிலைசேஷன் நீங்கள் நாளையிலேருந்தே ஆரம்பிச்சோம். நாளையிலேருந்தே ரொம்ப வீரியமாக வீச்சாக நம்ம ஆரம்பிச்சோம். அதுதான் அந்த குழு போட்டு. மாவட்ட குழுவில் இருக்கிற 3 பேர் ஒவ்வொரு சட்டமன்றத்தையும் பொறுப்பெடுத்து அந்த சட்டமன்றத்துக்குள்ளே அவங்க சுற்றுப்பயணம் பண்ணிகிட்டே இருக்கும். விளாத்திக்குளம் பொறுப்பாளர், ஒட்டப்படாரம் பொறுப்பாளர், கோயில்பட்டி பொறுப்பு. ஒவ்வொரு மண்டலிருந்தும் 3 பேர் போட்ட குழு போட்டிருக்கோம். இல்லை, அந்த மண்டல் தலைவர் அவரோட டிஸ்கஸ் பண்ணி அந்த மண்டலுக்குள்ளே இருக்கிற எல்லா பூத்து பஞ்சாயத்து வார்டுகளுக்கு போகும். உடனடியாக வண்டி புக் பண்ணி அட்வான்ஸ் கொடுக்கணும். சீக்கிரம் அட்வான்ஸ் கொடுத்து வேன் நம்பரு, டிரைவர் நம்பரு, எத்தனை வண்டி கொடுத்துருக்கீங்கன்ற பட்டியல் உங்கள் மாவட்ட குழுட்ட கொடுத்துடணும். அட்வான்ஸை கொடுத்துடணும். அப்போ தான் அது உறுதியாகும். இல்லைன்னா நாங்கள் 2 வண்டி வரோம்னு சொல்லிகிட்டே இருப்போம். கடைசி வரைக்கும் சொல்லிகிட்டே தான் இருப்போம், வேலை நடக்காது. அட்வான்ஸு கொடுத்துடணும். இன்னும் ஒரு வாரம் நான் 10 நாளுக்குள்ளே வர 1ஆம் தேதிக்குள்ளே அட்வான்ஸ் கொடுத்துடணும் எல்லா வண்டிக்கும். அது மாதிரி ஸ்பான்சர்ஸ், உங்கள் பகுதியில் நிறையா தொழில்கள் இருக்குது, தொழிலதிபர்கள் இருக்காங்க, எங்களுக்கு ஒரு 2 பஸ்ஸு ஸ்பான்சர் பண்ணுங்கள், 4 வேன் கொடுங்க. அப்படி மாவட்ட குழு சார்பாக அவங்க மாவட்ட தலைவர், முன்னாள் மாவட்ட தலைவர் சென்னை கேசவன்ஜி இருக்கார், பார்வையாளர் ராமமூர்த்தி இருக்கார், இவங்கெல்லாம் சேர்ந்து முயற்சி செய்து நிறைய ஸ்பான்சர்ஸ் கண்டுபிடிச்சி ஸ்கூல் பஸ்ஸஸ் இருக்குது. இது ஒன்றும் அரசியல் கட்சி கூட்டம் இல்லை, அதனால் அது பக்தி மாநாடு தான். உள்ள நுழையிறப்பே 6 படை வீட்டுக்கும் 6 சன்னதி வைக்க போகிறோம் நம்மெல்லாம். நீங்கள் பழனி முருகனை பார்க்கணுன்னா பழனி மாதிரியே செட் போட்டு பழனி முருகன் சன்னதி இருக்கும். திருத்தணி போகணும் அதே மாதிரி இருக்கும், திருச்செந்தூர் போகணும் அதே மாதிரி இருக்கும். கடல் மட்டும் இருக்காது. அப்படி 6மே சந்நிதியாக இங்கே வைக்க போகிறோம். யார் வேணாலும் போய் இங்கே சுற்றி சாமி கும்பிட்டு போகலாம். 6 படை வீட்டையும் ஒரே இடத்துல தரிசனம் பண்ணலாம். அப்படி வண்டிகள் ஸ்பான்சர்ஸ் பிடிச்சோ நாம் பணம் கொடுத்தோ முதல்ல சீக்கிரமாக புக் பண்ணணும். 1ஆம் தேதிக்குள்ளே எத்தனை வண்டி நம்ம மாவட்டத்தில். 2வது, இது பிஜேபிக்காரங்க மட்டும் வர்ற நிகழ்ச்சி இல்லை. முருக பக்தர்கள், இந்துக்கள், பெண்கள், விரதமிருந்து பழனிக்கு போகிறவங்க, விரதமிருந்து திருச்செந்தூர் போகிறவங்க, விரதமிருந்து ஐயப்பன் கும்பிட போகிறவங்க, இவங்களையெல்லாம் அழைச்சிட்டு வரணும். அவங்க தான் ரியல் ஸ்ட்ரென்த். நம்ம பக்தர்கள் மாநாடு தான், தொண்டர்கள் மாநாடு மட்டும் இல்லை. ஒவ்வொரு தொண்டரும் ஒரு 10 பக்தர் அங்கே வர வைக்கிறது தான் தொண்டருக்கு வெற்றி. நான் பிஜேபி தொண்டன்னா என் மூலமாக ஒரு 10 பேரையாவது அங்கே வர வைக்கணும். அந்த 10 பேர் கட்சிக்காரனாக இருக்கக்கூடாது, பொதுமக்களாக இருக்கணும். பெண்கள் அப்படி தான் நிறையா குழுக்கள் இருக்குது. காவடி குழு இருக்குது, விளக்கு வழிபாட்டு மன்றம் இருக்குது இல்லையா, உங்கள் எல்லா இடங்களையும் இருக்குது.
அது மாதிரி பெண்களுக்குன்னு நிறைய ஆன்மீக அமைப்புகள் இருக்கு, அவங்களாம் கூட்டு வரணும். ஒரு பஞ்சாயத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு வாகனம். உங்க எத்தனை பஞ்சாயத்து இருக்கு உங்க ஊர்ல, உங்க மாவட்டத்தில்? 252 பஞ்சாயத்து இருக்கு. நான் உங்க கட்சியில் எத்தனை பஞ்சாயத்து இருக்குன்னு கேட்கலாம். என்ன ராமத்து? அப்படின்னா 2500 பஞ்சாயத்து இருக்கும். உங்க மாவட்டத்தில் எத்தனை பஞ்சாயத்து இருக்கு? 250 பஞ்சாயத்து. எத்தனை முனிசிபல் வார்டு இருக்கு? கோயில்பட்டி தான் ஒரே நகராட்சி. 36 வார்டு. ஒரு வார்டுக்கு ஒரு வாகனம். அப்போ 250 பஞ்சாயத்து, 36 வார்டு, 286 வாகனம். பேரூராட்சிக்குமே ஒரு வண்டி போதும். ஊராட்சி பேரூராட்சி ஒன்றாக்கிருக்கு. எத்தனை பேரூராட்சி இருக்கீங்க? பேரூராட்சிக்கு 2 வச்சுக்கலாமா? அப்போ ஊராட்சினா 1, பேரூராட்சிக்கு 2, நகராட்சிக்கு வார்டுக்கு 1 வச்சுக்கலாமா? இல்லை நகராட்சிக்கு இத்தனை கணக்கு வச்சுக்கலாம்? வார்டுக்கு 1. கோயில்பட்டியில் ஒரு வார்டுக்கு 1, 36 வண்டி வர முடியாத கோயில்பட்டி? தாராளமாக வரலாம். அன்னைக்கு ஒரு நாளைக்கு இந்த முதலாளி மாட்டா சொல்லி தீப்பெட்டிக்கெல்லாம் லீவ் விட சொல்லு. ஞாயிற்று லீவு தானே? திங்கக்கிழமை அரை நாள் லீவ் விட சொல்லு. காலையில் மதியம் அவங்களாம் போயிட்டு வர்றதுக்கு டைம் ஆகிடும். அதனால் ஒரு அரை நாள் லீவு கொடுங்க முதலாளி கேட்டு, சம்பளத்துடன் கூடிய லீவுக்கு அதுக்கு பேசுங்க. அவங்களாம் வந்தாலே ஒரு 50 வேன் வந்துடுங்க. அப்படிலாம் பேசுனீங்கன்னா அவங்க ஏற்பாடு பண்ணுவாங்க, சரின்னு சொல்லுவாங்க. யார்கிட்டையாவது இப்போ நான் பேசுனா கேட்பாங்க, வண்டி கண்டி ஸ்பான்சர் பண்ணுவாங்கன்னா சொல்லுங்கள், நான் வந்து கேட்குறேன். இல்லை நம்ம தலைவர், மாநில தலைவர் பக்கத்தில் இருக்கார் திருநெல்வேலியில், நயனார்ஜி, அவர் வந்தால் நல்லது அப்படின்னா அவரை ஃபோன் பண்ண சொல்லுவோம். நேரில் வர முடியாட்டி ஃபோன் பண்ண சொல்லுவோம். இப்போ உங்களை பொன் பாலா கணபதி இருக்கார், பெருங்கோட்டை ஒரு பாலா, அப்படி யாராவதுனா பயன்படுத்தணும். யார் வந்தால் சரியாக இருக்குன்னு சொன்னால் அவங்கள வர சொல்லுவோம். ஆனால் நம்ம சொன்ன இந்த பிளான் படி 280 வண்டி வருதா தம்பி? 280 வண்டி வருது. ஒரு பஞ்சாயத்து ஒரு வண்டி, ஒரு கார்பரேட் மாநகராட்சி நகராட்சியில் ஒரு வார்டுக்கு ஒரு வண்டி. அப்போ 280 × 20 எவ்வளோ ஆச்சு? 5000 ஆச்சு. பட் 280மே உங்களுக்கு வேணாதான் அவசியம் இல்லை, பஸ்ஸாக இருக்கலாம்ல. அப்போ இன்னும் கொஞ்சம் எண்ணிக்கும். அப்படி உங்கள் மாவட்டத்திலேருந்து 10,000 பேர் இலக்கு வச்சிங்கன்னா, 10,000 பேர் இலக்கு தூத்துக்குடி வடக்கு மாவட்டத்தில் வச்சிங்கன்னா மிகப்பெரிய வித்தியாசம்.